வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காரசாரமான மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் கலந்து வச்சு 1 மணி நேரம் மேரினேட்டாக விட்டுடலாம். 1.5 இன்ச் நீளத்துக்கு 3 துண்டு பட்டை, 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 20 வரமிளகாயை 2 உடைச்சி விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாயை மட்டும் போட்டுக்கலாம். இது ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும். விதை எடுக்கும்போது 1-2 விதை இருக்கும், பரவாயில்ல. அளவான தீயில் 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இந்த மிளகாயில் இருக்கிற விதை எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு 10 வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்துட்டோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா அரைக்கும் போதே நல்ல வாசனையை கொடுக்கும். குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை கப் அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக தேங்காயை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். மட்டன் குழம்புல ஊறின இந்த தேங்காயை சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சி ஜாரில் 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 4 துண்டு இஞ்சி, 15 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டை போட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை 1 நிமிஷம் வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த மசாலாவை உள்ளே போட்டுடலாம். ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். நம்ம வறுத்தரைச்சிருந்த இந்த மசாலாவில் சிக்கன் குழம்பும் செய்யலாம். இப்போ இதில் 1 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விடணும். நம்ம செஞ்சிட்ருக்கிற இந்த மட்டன் குழம்பு 6-7 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த குழம்பு நல்லா காரசாரமாக இருக்கும். இன்னொரு அரை கப் தண்ணி சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு இது நல்லா கொதிக்கட்டும். மிக்சி ஜாரில் 1 கப் அளவு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கசகசா, 1 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு கொதித்து வந்துடுச்சு. நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றிடலாம். குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னொரு அரை கப் தேங்காய் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. மிக்சி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். ஏற்கனவே 2 டீஸ்பூன் மட்டனில் மேரினேட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடிடலாம்.
அதிகப்படியான தீயில ஒரு விசிலும் குறைஞ்ச தீயில 3 விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் பூ போல் வெந்துடும். அல்லது நீங்கள் வழக்கம் போல் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வரும்போது நம்ம வீடு மட்டுமில்லை, பக்கத்து வீட்டுக்கும் சேர்ந்தே மணக்கும். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ மட்டன் எந்த அளவுக்கு மிருதுவாக வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். காரசாரமான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட ரெசிபீஸ் இன் மை வே நான்வெஜ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.